என்னுடைய மனைவியும் பிள்ளையும் படிக்க வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக தேயாய் தேய்ந்து இன்னும் ஒரு நாட்டை விட்டு மரணம் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, வாப்பாவை பார்க்க முடியல, உம்மாவுடைய ஜனாசாவுல கலந்து கொள்ள முடியல, உற்றார் உறவினருடைய சந்தோஷங்கள் தெரியல, அத்துணையையும் இழந்து உங்களுக்காக, அவன் பெற்ற பிள்ளைக்காக நீங்கள் சிரித்து வாழ வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களில் அழுது கொண்டு உங்களுக்காக உழைக்கிறவன் தான் இந்த கணவன் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு மாசம் அக்கவுண்ட்ல சல்லி வருகிறது, மாசம் உங்களுக்கு அவர் சல்லி அனுப்புகிறார் என்பதற்காக சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு வாழ்கிறார்கள் என்று மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணி விடாதீர்கள். 1000 கவலைகளோடும் வேதனைகளோடும் இரவுகளோடும் ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருக்கிறது. எப்போது என் மனைவியை பார்ப்பேன், பிள்ளைகளை பார்ப்பேன், எப்போது தாயை பார்ப்பேன், தந்தையை பார்ப்பேன், ஒரு வருஷம் எப்போது கழியும், கலண்டரில் உள்ள தாள்கள் எப்போது கிளையும், ஒவ்வொரு நாளும் அவசரமாக கடந்து போகாதா என்ற கற்பனைகளோடு தான், சொல்லிக்க முடியாத வேதனைகளோடு ஒவ்வொரு கணவன்மாரும் உங்களை பொருட்படுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி நிறைய விருப்பமான விஷயங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு உங்களுக்காக கூலிலும் சூட்டிலும் இன்றைக்கு துடியாய் துடித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு மனைவிமார்களும் மறந்துவிடக் கூடாது. அனுப்புகிற ஊதியத்தில் ஊதாரித்தனம் செய்து பெருமதிகள் தெரியாமல் அங்க போய் இங்க போய் தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் செய்து இன்னும் உங்களுக்காக சிரமப்படுகிற அந்த மாப்பிள்ளையை நீங்கள் சிரமப்படுத்தி விடாதீர்கள்.